நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுளோட அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் இந்த கூகுள் அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே கேட்ச் பண்ணிடலாம். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ யாராவது கேட்டாங்கன்னா அதை பற்றி முழுமையாக விளக்கணும் இல்லை, அதனால் என் பேர் SYED, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி கூகுள் கோ அப்ளிகேஷன் இருக்குது. எத்தனை பேர் இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க? இந்த கூகுள் கோ அப்ளிகேஷன் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அப்ளிகேஷன் தான் இருக்குது. எதுக்கு கூகுள் கோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள்லாம் இருக்குது. இந்த வளராத நாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூகுள் அப்ளிகேஷனை அவ்வளோ ஈஸியாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான ஹை ரேஞ்ச் இன்டர்நெட்டு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஒரு லைட் வெயிட்டான அப்ளிகேஷனை நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கூகுளோட எல்லா ப்ராடக்ட்லேயும் லைட் வெர்ஷனான அப்ளிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் கூகுளோட அப்ளிகேஷனுக்கு கூகுள் கோ அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு லைட் வெயிட் அப்ளிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோனோட மெமரியை வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணாது, அதாவது அதிக மெமரியை வந்து எடுத்துக்கிடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனில் பயன்படுத்தலாம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனில் இருக்குது. அதோட முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் அப்ளிகேஷன். நார்மலாக வந்து உங்களுடைய ஃபோனில் கூகுளோட ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இது ஒரு லைட் வெயிட் அப்ளிகேஷன் இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த கூகுளோட அப்ளிகேஷனில் இருக்குது. பட் உங்களுடைய பகுதிகளில் இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக கிடைக்குது, இந்த மாதிரி டைங்களில் வந்து நீங்கள் கூகுள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் காட்டக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, கூகுள் கோ லைட்டர் ஃபாஸ்டர் வே டு சர்ச். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை பற்றி முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், ஒரு இமெயில் ஐடி கேட்கும். நான் அந்த இமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கிட்டேன். கொடுத்தாச்சு. நீங்கள் எதை வந்து பயன்படுத்த போகிறீங்க, என்ன லாங்குவேஜில் இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறீங்க? நான் ஆங்கிலம். அதுக்கப்புறம் அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப், அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது, செம்மையாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக கூகுள் அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கும் இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், இதில் சர்ச் இருக்குது, வாய்ஸ் சர்ச் இருக்குது, வாய்ஸ் மூலமே நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேமரா டிரான்ஸ்லேட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கவர், அதாவது ஆர்டிக்கலை வந்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணிக்கலாம். புது ஆர்டிக்கலை வந்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணிக்கலாம். அந்த பகுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஸ் செக்ஷனில் பார்ப்போம். உங்களுடைய ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த கூகுள் கோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து மேலே தான் சர்ச் இருக்கும், பார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது சர்ச் பார். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூகுள் லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்காக்னிட்டோ மோட் இருக்குது, அதாவது ப்ரைவசிக்குன்னு சொல்லிட்டு இன்காக்னிட்டோ மோட் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ கியர் ஐக்கான் பாருங்கள், டாப் ரைட்டில் கியர் ஐக்கான் இருக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் கூகுள் ஆப்பில். பட் கூகுள் கோவில் வந்து உங்களுக்கு கியர் ஐக்கான் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணி முடிச்சோன்னா சூஸ் வால்பேப்பர், உங்களுக்கு பிடிச்சமான வால்பேப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ சூஸ் வால்பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஏதாவது வால்பேப்பர் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி இந்த கூகுள் கோ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்தில் லாங்குவேஜ், நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல் லாங்குவேஜ் பார்ப்போமா? நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நம்ம தமிழ் மொழி இருக்கான்னு பார்த்துருவோமா? இருக்க தமிழை நீங்கள் செலக்ட் பண்ணி கூகுள் கோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சூஸ் அ செகண்ட் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன லாங்குவேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே இருக்குது, எங்கே தமிழை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணியாச்சு செகண்ட் லாங்குவேஜ். அப்புறம் டேட்டா, யூஸ் லைட் மோட், ஷோ பேசிக் வெப் பேஜஸ் டு சேவ் டேட்டா. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமா ஒருவேளை நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை சிக்கனப்படுத்துறதுக்கு இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் கோவில் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, தேவைன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வேறு கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டி, இந்த மை ஆக்டிவிட்டி மிக முக்கியமானது. நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறீங்களோ அதோட மொத்த இப்போ இதில் மை ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா see your search history and other கூகுள் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணிப்பீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தாங்க இந்த மை ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் டெலிட் குக்கீஸ் அண்ட் கேஷ் டேட்டா. ஸோ தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து ஒரு குக்கீஸாகவும் கேஷ் டேட்டாவும் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய அந்த கூகுள் கோ அப்ளிகேஷனை இன்னும் வேகமாக வந்து செயல்படுத்த முடியும். அதை நாம் டேப் பண்ணி பார்ப்போம். டெலிட், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் வந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ரிசல்ட் ஆர் ரெடி, வெப் பேஜ் ஆஸ் லோடட், சர்ச் ரிசல்ட்ஸ் ஆர் ரெடி. இது எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணிச்சிருக்கேன். இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். எது தேவையோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், எது தேவையில்லையோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப் சர்ச், அதாவது இந்த பகுதி எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வைக்கிற மூலியமாக, இது இந்த பாருங்க ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும் போது தேவையில்லாத கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு பகுதி. பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த கூகுள் கோவில் ஒரு லைட்டான முக்கியமான விஷயங்கள் மட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு மொத்தத்தில் செமன் சொல்லலாம். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணும் போது உங்களுடைய பகுதியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோட மொத்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். வெதர் ரிப்போர்ட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூஸாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டேப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெதர் ஃபோர்ட், டுடே, நெட்வொர்க், இந்த மாதிரி டேப்லாம் கொடுத்துருக்காங்க. செமலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணால் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதியும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். லைட் வெயிட் அப்ளிகேஷன். ஸோ வீடியோலாம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட் வித் கேமரா, டாப் சர்ச்சிங், சர்ச் த இன்டர்நெட், யூஸ் வாய்ஸ் சர்ச், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டுட்டோரியலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய கூகுள் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். அதாவது கூகுள் கோ அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. மேலே வந்து வீடியோ டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஓ இப்படிலாம் இருக்கா பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறைஞ்சிடும். மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா வீடியோ டிஸ்பிளே ஆகும். செமலை. ஸோ இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து கூகுள் குரோமில் வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் வரல, பட் கூகுள் கோ அப்ளிகேஷனில் வந்துருச்சு. செம. ஸோ மொத்தத்தில் ஒரு லைட் வெயிட்டான அப்ளிகேஷனை நீங்கள் இந்த கூகுள் கோவை பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச கூகுள் கோ அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் தடவையாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.